இன்றைக்கு கேரளா முறையில் சம்மந்தி செய்து காட்டப்போம். இது முதல்ல இந்த தேங்காய் திருவி இதுக்கு முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுப்போம். இப்போ இது கொஞ்சம் சாதுவாக வதங்கிட்டுது. இதை இறக்கி எடுப்போம். அதே சட்டிக்குள்ளே இந்த செத்த மிளகாயையும் பழப்புளி ரெண்டையும் சேர்த்து ஒரு கச்சாடையாக பொரிச்சு எடுப்போம். இப்போ இது ஒரு சாதுவாக வதங்கிட்டுது. இதை இறக்கி எடுப்போம். இந்த பெருஞ்சீரகத்தையும் போட்டு இந்த தாளித்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கா சாதுவாக அடிச்செடுப்போம். நல்லா அரைக்கக்கூடாது. இப்படி ஒரு பதத்துக்கு கொஞ்சம் அரைக்க வேணும். இப்போ இதுக்குள்ளே திருவி வச்ச தேங்காய் பூ, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி துண்டு, கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, மிளகாத்தூள் ஒரு அரை மேசக்கரண்டி, இவ்வளத்தையும் போட்டு திரும்ப அரைக்க வேணும். ஒரு பதத்துக்கு அரைக்க வேணும். நல்லா அரைக்கக்கூடாது. இப்போ அந்த வெங்காய மிளகாய் பொரித்த மிச்ச எண்ணெயை கொஞ்சம் இதுக்குள்ளே விட்டு எல்லாம் குழச்செடுப்போம். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.